ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியிருக்க முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டத்தை பற்றி முழு விளக்கத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இலவச வீடு நம்ம எப்படி வாங்குறது, ஸோ நம்ம பஞ்சாயத்தில் சொல்லி நம்மளுக்கான லிஸ்ட் வந்திருக்கா இல்லையா, எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கனவாகவே இருந்துட்டு வருது. ஸோ மத்திய அரசோட ஸ்கீம் தான் இது. ஸோ இதில் எப்போ கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இது எப்படியெல்லாம் ப்ராசஸ் போகும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இலவச வீடு திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,10,000 வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு தராங்க. ஸோ இதுக்கான தகுதிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி அமௌண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தராங்களா இல்லை ஒன்றாவே தராங்களா அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயனாளியின் பெயரில் பட்டா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது யாராவது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேரில் வந்து கண்டிப்பாக பட்டா இருக்கணும். ஸோ அதே மாதிரி பட்டா இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது வீடு கட்டுறதுக்கு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இலவச வீடு கட்டும் திட்டத்தில், அதாவது ஆவாஸ் யோஜனாவாக இருக்கட்டும், இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா பசுமை வீடு திட்டம், இந்த மாதிரி எந்த திட்டத்துலையுமே அவங்க வந்து பயனாளியே இருந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து எந்த வீடு வாங்கியிருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டில் இலவசமாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த எந்த வீடு வாங்கியிருக்கக்கூடாது. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில், அதாவது அவங்க கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பயனாளியோட சொந்த செலவில் வீடு கட்டுறதை ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகம் போனீங்க அப்படின்னாலே ஆவாஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்டில், அதாவது காத்திருப்பு பட்டியல், வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆவாஸ் ப்ளஸ் ரெக்கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகம் போயிட்டு அங்கே கேட்டுக்கலாம். அப்படி அங்கே இருக்கக்கூடிய கிளர்க்கிட்டையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா, அதாவது ஆவாஸ் ப்ளஸ் யோஜனாவில் ஸோ எங்களோட பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். காத்திருப்பு பட்டியல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் கொடுப்பாங்க. ஸோ ரொக்கமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே ஒரே செட்டில்மெண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜை தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கம்பல்சரி தேவை. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வேணும். ஸோ அதுக்கப்புறம் பட்டா, அதாவது பயனாளி பேரில் பட்டா இருக்கணும். அந்த குடும்பத்து பேரில் விட பயனாளி பேரில் பட்டா இருந்தால் ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக பயனாளி பேரில் மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக், இதெல்லாம் இருந்ததுனாவே நம்ம இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிலத்தில் பேஸ்மெண்ட் நம்ம எழுப்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேஸ்மெண்ட் சொந்த செலவில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக போடணும். ஸோ அது நம்ம வந்து நம்மளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிஓ அவங்களுக்கும் கீழே தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓவர்சேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவர்சேர் அவங்களுக்கு மூலமாக தான் நம்ம போயிட்டு இதை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அப்ரூவல் வரும். அதாவது ஒர்க் ஆர்டர்னு சொல்லுவாங்க, WO ஒர்க் ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பேஸ்மெண்ட்டே நம்ம போடணும். சரிங்களா? ஒர்க் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேஸ்மெண்ட்டே போடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட் போடுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சொந்த செலவில் போடணும். அதை முடிச்சதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஓவர்சீஸ், அதுக்கப்புறம் வீடியோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபோர்ச்சரி அந்த மாதிரி மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? ஸோ நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30,000 ஒரு 35,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜன்னல் வரைக்கும் நீங்கள் எழுப்புறீங்க பில்டிங்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், சர்டன் அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரூஃபு காங்கிரீட் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு ஒரு வகையான அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70,000 80,000 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக 4th ஸ்டெப்பு கம்ப்ளீட்டாக பெயிண்ட் அடித்து ஃபுல்லாகவே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நமக்கு ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் வரும். ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா அவங்க சூரிய ஒளி மின்சக்திக்கான ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அதாவது நம்ம சோலார் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டு இதில் ஏடாகி வரும். சரிங்களா?
எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோ நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின், அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அப்படின்னு இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அந்த திட்டத்தில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் ப்ராசஸே ரொம்பவுமே கம்மியாக இருக்குது இந்த PMAY கிராமின்க்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்தில் கேட்டு அதுக்கப்புறம் PDO மூலமாக இதை நம்ம கொடுத்தோம், அப்ளிகேஷன் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இது சேக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காத்திருப்பு பட்டியல், அதாவது ஆவாஸ் ப்ளஸ் ரெக்கார்டில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எடுத்ததுமே ஆரம்பிச்சிடாதீங்க. இது எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு ஒர்க் ஆர்டர் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து பேஸ்மெண்ட்டுமே போடணும். அதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த PMAY கிராமினில் வந்து பயனாளியே சேர்த்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.